அன்பான உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே லண்டனில் இருக்கின்ற இம்பீரியல் வார் மியூசியத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய போர்களுக்கான அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உண்மையில் முதலாம் உலகப் போருக்கு பின்னான காலகட்டத்தை பார்த்தோம்னா, முதலாம் உலகப் போர் உட்பட அதுக்கு பின்னான காலகட்டத்தை பார்த்தோம்னா, இந்த பிரிட்டன், இந்த லண்டன் அமைந்திருக்கின்ற இந்த பிரிட்டன் எல்லா வகையிலும் இந்த போர்களில் ஓரளவுக்கு நிறையவே சம்மந்தப்பட்டிருக்கு. நேராகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, நிறைய சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து இந்த மியூசியத்தில் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பொருட்கள் வந்து ஓரளவுக்கு இந்த போர்களை பற்றிய தகவல்கள் அறிகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டுமில்லை, நான் கேள்விப்பட்ட வகையில் இதை கொஞ்சம் நல்லாவே பராமரித்து வந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்குள்ளே என்ன தகவல் இருக்குது, இவங்க பொருளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது எங்களுக்கு எப்படியாக அமைய போகுது என்ற எல்லாத்தையும் நாம் ஒருக்கா இதுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க எல்லாரும். ஒரு போர் என்று வந்துவிட்டால் அதனுடைய முதலாவது பலி உண்மை என்று சொல்லுவாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இது. உண்மை என்பது போர்க்களத்திலிருந்து வெளியே வராமல் தடுப்பதற்காக உண்மையில் வந்து அந்த போர் செய்திகளை வெளியே கொண்டு வர செய்தியாளர்களும் கூட இலக்கு வைக்கப்படுவாங்க. இந்த ராய்ட்டர் நிறுவனத்தினுடைய இந்த வாகனத்தை இஸ்ரேலிய படைகள் தாக்கி அழித்ததாக இங்கே இருக்கின்ற தகவல்கள்லாம் சொல்லுகின்றன. இந்த வாகனம் மாத்திரமில்லை, அதோட முதலாம் இரண்டாம் உலகப் போர்களில் சம்பந்தப்பட்ட வாகனங்களும் அதற்கு பிறகு நடந்த போர்களில் சம்பந்தப்பட்ட வாகனங்களும் கூட சிலது இங்கே வைக்கப்பட்டிருக்கு. சில வாகனங்கள் தாக்குதல் வாகனங்கள், சில வாகனங்கள் உண்மையில் பொதுமக்கள் போய் தாக்குதலுக்குள்ளாகி முற்றாக அழிஞ்சு போன வாகனங்கள். இது முதலாம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வச்சிருக்கின்ற ஒரு பிரிவு. தரைப்போர் மாத்திரமில்லை, கடலில் நடந்த போர்கள் பற்றிய தகவலும் கூட நிறைய அம்சங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாளைய சிப்பாய்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய குண்டுகள் எல்லாமே இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டு படையினரும் பயன்படுத்திய அவர்களுடைய சீருடைகள் எல்லாம் அழகாக அடுக்கி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த முதலாம் உலகப் போர் குறித்த இந்த பகுதியில் முக்கியமாக ஒரு விஷயத்தை எங்களால் பெருசாக பார்க்க முடியுது. அதாவது படைக்கு ஆட்களை சேர்த்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உண்மையில் இங்கே மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டும் இலியட் ஒடிசி காலத்தில் இருந்தே இந்த படைக்கு ஆட்சேர்த்தல், போருக்கு ஆட்சேர்த்தல் என்ற விஷயம் வந்து மிகவும் விவரமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகவே இருந்து வந்திருக்கின்றது. அதுபோல் இந்த போர், இந்த முதலாம் உலகப் போர் காலத்திலையும் வந்து அவர்கள் பயங்கரமாக படைக்கு ஆட்களை சேர்த்திருக்கின்றார்கள். அதற்கு இளைஞர்களை தூண்டி இருக்கின்றார்கள். உங்கள் நாடு உங்களை அழைக்கிறது என்பது போன்ற கோஷங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இவங்க வந்து ஆட்களை சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் கூட இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையில் இந்த ஒவ்வொரு தனிநபரையும் தூண்டி இழுப்பதற்காக இந்த பெரிய ஆயுதங்களை பற்றி மாத்திரம் இல்லாமல் இந்த ஒவ்வொரு தனிநபரும் பயன்படுத்துகிற தனித்தனி ஆயுதங்களை பற்றியும் இந்த விவரங்கள் இருக்குது. கத்திகள், கையெறி குண்டுகள் எல்லாம் கூட இவங்க இங்கே வச்சுருக்காங்க. அடுத்த காலத்தில் வந்து இரண்டாம் உலகப் போர் பற்றிய பல விஷயங்களை வச்சுருக்காங்க. இங்கே வந்து முதலாம் உலகப் போரில் இருந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்களை விட இங்கே கொஞ்சம் நிறையவே பொருட்கள் இருக்கின்றன. அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன், இவங்களால் முதலாம் உலகப் போர் நடந்த காலகட்டத்து விஷயங்களை சேகரிக்கிறதில் இருக்கிற சிரமங்களாக இருக்கலாம் நினைக்கிறேன். இது வந்து முதல் இருந்த பகுதியை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பெரிய அளவிலான அனிமேட்டட் காட்சிகள் மூலம் இந்த இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, அது எப்படி ஆரம்பித்தது என்றெல்லாம் விவரிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனால் ஹிட்லரும் அவருடைய ஆதரவு படைகளும் தான் ஆரம்பத்தில் வந்து யூரோப்பில் வந்து பெரும் வெற்றிகளை பெற்று வந்திருக்கிறாங்க. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க முன்னால். அதுக்கு பிறகுதான் நிலைமைகள் மாறி போயிருக்கு போல கிடக்குது. பிரிட்டனுக்கும் அதற்கு ஆதரவாக இருந்த படைகள், மற்றது ஹிட்லருக்கும் அவருக்கும் ஆதரவாக இருந்த படைகள் பற்றிய, பல நாட்டு படைகள் பற்றிய விவரங்கள் எல்லாம் கூட இங்கே கொஞ்சம் தனித்தனியாக அவங்க தர முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. முழுமையாக இல்லைன்றாலும் ஓரளவுக்கு அந்த விஷயங்களும் இங்கே இருக்குது.
2ஆம் உலகப் போரை பொறுத்த மட்டும் இங்கே பிரிட்டனில் அதுவும் இங்கே லண்டனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அனுபவமாக பேசப்பட்டது இந்த பிளிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அதாவது லண்டன் வந்து வான்வழி தாக்கலுக்கு உள்ளான நேரத்தில் இங்கே இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தன என்றது எல்லாத்தையும் பற்றி இங்கே நிறைய பேசியிருக்கிறாங்க. அதுக்கான நிறைய விஷயங்களையும் அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. முதலாவது லண்டனில் குண்டு தாக்கம் நடக்குன்னு சொன்னோடனே வந்து பெற்றோர் எல்லாம் வந்து தங்களோட குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து லண்டனுக்கு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த குண்டு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, இந்த வான்வழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு லண்டனில் இந்த வீடுகள் அனுபவித்த விஷயங்கள் என்னென்ன, அதுக்குள்ளே இருந்தாக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த வீடுகளின் உட்புறம் எப்படி இருந்துச்சு என்றது எல்லாத்தையும் பற்றி கூட இங்கே கொஞ்சம் நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். About half of them were shot down. It was officially announced that by 10 o'clock tonight, 100 and on arrival, 175 raiders were known to have been destroyed by our fighters and anti-aircraft guns. Here is the midnight news, and this is Albert Adele. பதுங்கு குழிகளுக்குள்ளே தொடர்ச்சியாக நீண்ட நாள் தங்கி இருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அதை பற்றியும் சில விஷயங்களை இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் இங்கே பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய வீடியோக்கள் எல்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. அதே என்ன சொல்லிச்சேன்னா சரணடைந்து போதல். பலரும் பல நாடுகளும் பல சந்தர்ப்பங்களையும் அந்த நாடுகளுடைய சிப்பாய்கள் எல்லாம் வந்து போர் வீரர்கள் எல்லாம் சரணடைய வேண்டி வந்திருக்குது. அது கொஞ்சம் மனசுக்கு வலியை தருகிற விஷயமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னது போல் பல விஷயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லை, நீங்கள் இதை முடிஞ்சு இதை கொஞ்சம் வெளியில் வருகின்ற பொழுது இங்கே வந்து 2 புறமும் இந்த போர்கள் பற்றிய புத்தகங்களுக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கான கடைகளும், அது மாத்திரம் இல்லாமல் இந்த போரினுடைய அடையாள சின்னங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கான கடைகளும் இருக்குது. இதுகளையும் கூட இங்கே நீங்கள் வந்தால் வாங்கிக்கொள்ளலாம். சரி உறவுகளே, இங்கே நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த அருங்காட்சியகத்தில் நிறைய பிரிவுகள் இருந்தாலும் அதில் 2 முக்கியமான பிரிவுகளை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதை விட இந்த ஹோலோகோஸ்ட், அதாவது யூத இனப்படுகொலை, அதை பற்றி ஒரு பிரிவு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே உன்னதமான வீரர்கள், போர் வீரர்கள் என்றவர்களை கருதுகின்ற ஆக்களை பற்றி எல்லாம் கூட தனியான ஒரு பிரிவு இருக்கின்றது. அதுக்கெல்லாம் நாங்கள் போக கிடைக்கல. இன்னொரு நாளைக்கு அது பற்றியும் நாங்கள் பார்க்க முயற்சி செய்வோம். அது இருக்க இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிச்சோன்னா, இவங்க தங்களுடைய நாட்டை பற்றி பேசுகிறதுக்காக, தங்களுடைய நாடு அடைந்த வெற்றிகளை பற்றி பேசுகிறதுக்காக, அதுக்காக தங்களுடைய நாட்டு மக்கள் செய்த தியாகங்களை பற்றி பேசுகிறதுக்காக, அவர்களுடைய போர் வீரர்களுடைய வீரங்களை பற்றி பேசுகிறதுக்காக பெரும்பாலும் இந்த அருங்காட்சியகத்தை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இந்த போர் அழிச்சு விட்டு போனது என்ன, அந்த போரினுடைய படு மோசமான பக்கம் எது என்றதை விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு சின்னம் தான் இது. அதாவது இது 2ஆம் உலகப் போரின்ற பொழுது ஜெர்மன் நகரம் தோல்வி அடைஞ்ச பிறகு அந்த நகரத்தினுடைய பெர்லினில் வந்து அந்த நாட்டை 2ஆக பிரித்து இந்த நாடுகள் பங்கு போட்டு கொண்டன. அதுக்காக கட்டப்பட்ட அந்த பெர்லின் சுவருடைய ஒரு பகுதி தான் இது. இது ஒரு மனித குலம் சந்தித்த மிக மோசமான போர் அவலர். இதைத்தான் இவங்க கடைசியாக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பெர்லின் சுவருடைய ஒரு பகுதி தான் இங்கே இருக்கின்றது. உண்மையாக போர் உன்னதமானதா, அதில் மக்கள் அவருடைய சாதனை என்ன, வீரர்கள் சாதனை என்ன, நாடுகள் கடந்த வெற்றி என்ன, இது எல்லாத்தையும் பார்க்குறத விட அதனால் மக்கள் பெற்ற அழிவு என்ன என்ற பக்கத்தை நாங்கள் நிறைய பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு எதிர்காலத்துக்கு எங்களோட சமூகம் நல்லா இருக்கின்றதுக்கு, எங்களுடைய உலகம் நல்லா இருக்கின்றதுக்கு உதவி செய்யணுன்றதை இது உணர்த்து நான் நினைக்கின்றேன். சரி, இதோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம். நன்றி.